எல்லா வீடியோலயும் இமானுவேல் கையில இந்த மாரி ஒரு பிரேஸ்லெட் இருக்கத நீங்க பார்த்திருப்பீங்க. வெளியில போனா அவன் யார் கை வேணும்னாலும் புடிச்சிட்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, அவனுக்கு இன்னார் கூட தான் போகணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லாம ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க ஒரு பார்க்ல நான் அவன பால் விளையாட கொண்டு போயிருந்தேன். அப்ப பால் கீழ குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அவன் காணாம போயிட்டான். ஒரு 5, 10 மினிட்ஸ் அவன நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. இவன் எங்க போவான்னு. ஏன்னா அந்த பார்க்ல யார் கூட வேணா அவன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயம் பார்த்து எங்க அந்த பார்க்ல ஒரு சிமெட்ரி இருக்கு. அந்த சிமெட்ரில ஒரு அடக்க ஆராதனையும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களோட போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அன்னைக்கு. பாரிஸ்ல லஃபயத் கேலரியில ரொம்ப கிரவுடடா இருக்கும். அங்கேயும் ஃபியூ செகண்ட்ஸ் அவன் காணாம போயிட்டான். அந்த ஃபியூ செகண்ட்ஸே எனக்கு வந்து ரொம்ப கலக்கமா இருந்தது. ஏன்னா அங்க தொலைஞ்சு போனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஜனத்துல. ஸோ அப்பயும் நான் டிசைட் பண்ணேன் இவனுக்கு பர்சனலைஸ்டு பிரேஸ்லெட் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும்னு. அப்போ நான் உடனே ஆன்லைனில் பர்சனலைஸ்டு பிரேஸ்லெட் ஒன்று சிலிகானில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அப்போது 2 பிரேஸ்லெட்டு முடிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதுவும் என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கிற அந்த என்கிரேவ் பண்ணியிருந்த விஷயம்லாம் தேஞ்சு போச்சு. அதனால் நான் வேறு பிரேஸ்லெட் வாங்கணும்னு டிசைட் பண்ணேன். கொஞ்சம் விதவிதமான பிரேஸ்லெட் நான் ட்ரை பண்ணாலும் அது சரி வரல. அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஒரு காப்பரில் பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த காப்பர் பிரேஸ்லெட்டில் பர்சனலைஸ் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக பிளெயின் பிரேஸ்லெட்டே வாங்கி நான் அதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதை நான் எழுதி அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்தது. அதில் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதோட என்னுடைய பர்சனல் நம்பரும் போட்டு விட்டுட்டு இருந்தேன். இதில் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நான் வெறும் நார்மலாக இங்கேருந்து ஃப்ரான்ஸ்குள்ளேருந்து கால் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருந்தேன். அப்புறம் நான் ஒரு இந்தியாவுக்கு போகும்பொழுது யோசித்தேன், இந்த நம்பர் வச்சுட்டு நம்ம வெளியூருக்கு போனோம்னா அது தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நாங்கள் யூரோப்லாம் கொஞ்சம் கண்ட்ரீஸ்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது இவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரி கோடும் போடணும்னு சொல்லிட்டு அப்போ தான் டிசைட் பண்ணேன். ஸோ இந்த தடவை கண்ட்ரி கோடும் போட்டு நான் வந்து இந்த பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இமானுவேலுக்கும் பிடிச்சிருக்கு. கையோடு போட்டுட்ருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த பிரேஸ்லெட் அழிஞ்சு போனாலும் அவன் வந்து அதை தேஞ்சு போயிடுச்சு. அதில் ஒன்றுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனாலும் அதுவே அவன் போட்டுக்கிட்டே இருந்தான். அதை வந்து அவனுக்கு ஒரு பழக்கமாயிட்டதுனால அதை கழட்ட மாட்டேன்னு சொன்னான். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது அவனுக்கு கைக்கு நல்லாவும் இருக்குது. அது உடம்புக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. கூடவே நான் ஏர்டேக் பிரேஸ்லெட்டும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கையோடு இருக்கிற அந்த காப்பர் பிரேஸ்லெட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது நம்ம வெளியே கொண்டு போகும்பொழுது நான் மறந்துடுவேன் நிறைய நேரம் இதை போடுறதுக்கு. ஸோ மறந்தாலும் அது அடிஷ்னலாக இருக்கட்டும்னு தான் கையோட அந்த காப்பர் பிரேஸ்லெட்டும் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்த விட நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இமானுவேலுக்கு ப்ரேயர் பண்ணிவிடுவேன். அந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவர் அவனை பாதுகாக்கணும்னு. ஏன்னா எந்த ப்ரொடெக்ஷன், எந்த சேஃப்டி மெஷர்ஸ் ஃபெயில் ஆனாலும் ஆண்டவர் வந்து அவனை பாதுகாப்பார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால நான் ப்ரேயரை தான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனாக வைக்கிறேன்.